Hi everyone students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியலுக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இது எதெல்லாம் தெரியும்னு பாருங்க. தெரியாத கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக படிங்க. நிறைய பேர் கேட்கக்கூடாது இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரா இதுதான் வருமானலாம். ஒரிஜினல்லாம் கிடையாது. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்டோட ஒரு ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம 2 மார்க் எப்படின்னு சொல்ல முடியாது, பட் 5 மார்க் நிறைய 5 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுல இருந்து இந்த வருஷம். ஸோ அதனால இது எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்டை பொறுத்தளவுல 14 ஒன் வேர்டு கேட்குறாங்க. இந்த 14ல ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக் ஒன் வேர்டை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 2 மார்க் அட்டன் பண்ணணும் நீங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல இதெல்லாம் ரொம்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இப்போதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் வந்து ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இந்த கொஸ்டின் பேப்பர் போட்டோ எடுத்து நான் PDF ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் த சோசியல் எவிஸ்ட் எரடிகேட்டட் பை பிரம்ம சமூஜ். பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைந்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுவோம். நேம் த டெரரிஸ்ட் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது எஸ்டிமேட் பெரியார் ஃபெமினிஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட். பெரியார் ஒரு பெண்ணியவாதி, அதை வந்து விவாதிக்கவும். அடுத்தது வந்து ஸோ அதை மதிப்பிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துத்துறைமுறை நிகழ்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பியர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். அடுத்தது எக்ஸ்பிளைன் த இஸ்லாண்ட் குரூப் ஆஃப் லெக்துப். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரிக்கும். ஓகேங்களா? லக்ஷ்தீப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. வெரி இம்பார்ட்டன்ட். நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் இன் இந்தியா. இந்தியாவில் அதிக மழை பெய்யும் பகுதிகள். வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ஸ்டேட் பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு தகுதிகள் என்ன? சார்க் உறுப்பு நாடுகள், மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ஜிடிபியோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சம் நேம்ஸ் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கார்பரேட் டாக்ஸ். இதுதான் வந்து கம்பல்சரி இருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 5 மார்க்கு பொறுத்தவரை அகைன் சொல்றேன், இதில் உள்ளதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணுவேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் நல்லா படிச்சாவே டெஃபினெட்லி வந்து 100 out of 100 வாங்க முடியும். என்ன சார் 90% சொல்லுவீங்க, இப்போ 100 out of 100னா சோசியலை பொறுத்தவரை 100 out of 100ங்கிறது ஈஸி தான். ஸோ அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற கொஸ்டின்ஸை படிச்சா போதும். ஆல்ரெடி நான் 5 மார்க் அப்லோட் பண்ணிட்டு அதை படிச்சீங்கன்னா 10 அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நான் 2 மார்க் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதை படிச்சா 10 2 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் fill in the blanks கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மெயின் கேசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதில் தான் கேட்டிருக்காங்க இதுவும். ஸோ அதனால 5 மார்க் நம்ம சொன்னதை நல்லா படிச்சுங்க. கம்பல்சரி தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாருங்க, ரைட் எஸ்ஏ ரோல் பிளேட் பை த 19th century reformers towards the case of women. வெரி இம்பார்ட்டன்ட் இதுவும். ஸோ அடுத்தது வானிலை மற்றும் காலநிலை. தமிழ் மீடியத்துக்கு சொல்லிடுவா. முதல் உலக போரிற்கான காரணங்கள், முக்கிய காரணங்கள். அடுத்தது பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து கட்டுரை வரைக. வானிலை காலநிலை, வண்டல் மண், கரிசல் மண், இமயமலைகள், மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. இது வந்து தமிழ் மீடியத்துக்கு. காரணம் கூறுக, வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட், alluvial soils and black soils. give reason பொறுத்தவரை Himalayas are called young-fold mountains. அது 33 பாருங்க, mention the differences between fundamental rights and directive principles of state policy. இதுவும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் கொஞ்சம் பார்த்துங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் பிரிவினுக்கு பின்னால் இருந்த காரணங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். வாட் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் ஃபார்மர்ஸ் பை இந்தியா. வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலமைச்சர் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரிக்கவும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ரைட் அபவுட் பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். குளோபலைசேஷன் பற்றி வரது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது பிளாக் மணி, கேசஸ் ஆஃப் பிளாக் மணி. கருப்பு பணம் என்றால் அதற்கான காரணங்கள், உலகமயமாக்கல், நேர்மை தாக்கம் மற்றும் எதிர்மறை தாக்கம் பற்றி எழுதுக. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் லைனை பொறுத்தளவில் காலக்கோடு 1920 1940 கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்தியா மேப் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
டெல்லி, குவாலியர், ஜான்சி, பானர்ஸ், பராக்பூர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஏ வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் நேஷன்ஸ், இதுக்கு 4 மார்க்கு. அடுத்தது வந்து ரைட் த ப்ரோக்ராம் ஆஃப் நான் கார்பரேஷன் மூமெண்ட், இதுக்கு 4 மார்க், 8 மார்க். பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பு மற்றும் உற்பத்திகள் பற்றி விவரிக்கவும் ஒத்துழைமை இயக்க திட்டத்தின் கூறுகளை எழுதுக. அடுத்து ரைட் இன் டீட்டெயில் அபவுட் உமன்ஸ் மூமெண்ட், பெண்கள் இயக்கம் குறித்து விரிவாக விளக்கவும், அது கேட்டிருக்காங்க. இது ரெண்டும். ஸோ அடுத்தது மேப்பு பாருங்க. இந்தியா மேப்பு பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, பார்க்னீர் சந்தி, இங்கிலீஷ் மீடியம் அங்கே பார்த்துக்கோங்க. பார்க்னீர் சந்தி, கங்கை, மேற்கு தொடர்ச்சி மலை, வண்டல்மண் பகுதி ஒன்று, காரகோரம், தென்மேற்கு பருவக்காட்சி வீசும் திசை, நெல் விளையும் பகுதி ஒன்று, மலைக்காடுகள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மன்னார் வளைகுடா, இது வந்து இதில் தமிழ்நாடு வரைபடம். ஓகேங்களா, ஒன்று இந்தியா வரைபடம் இல்லை தமிழ்நாடு மேப்பு. மன்னார் வளைகுடா, சேலம், நீலகிரி, காவிரி ஆறு, வங்காள விரிகுடா, சென்னை, பறவைகள் சரணாலயம் ஒன்று, ஏதாவது ஒரு பறவை சரணாலயம், நெல் விளையும் பகுதி ஏதாவது ஒன்று. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதெல்லாம் நல்லா படிங்க. ஸோ ஐ ஹோப் எல்லாரும் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரிசையாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.